ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் எஸ்கேஎஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வாழைப்பழம் ஸ்வீட் போண்டா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட பழுத்த வாழைப்பழம் இருந்ததுன்னா அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸில் போண்டாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள்: நான் நல்லா பழுத்த வாழைப்பழம் ஒரு 10 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்ல சின்ன வாழைப்பழம் தான், 10 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதுக்கு இனிப்புக்கு 150 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். வாழைப்பழத்துலேயே நமக்கு நல்ல இனிப்பு இருக்கும். நல்லா பழுத்த வாழைப்பழங்கிறதுனால அதுலேயே இனிப்பு இருக்கும். அதனால் நம்ம கம்மியான சர்க்கரை எடுத்தால் போதும். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை உடம்புக்கு நல்லது, அதனால் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 150 கிராம் நாட்டு சர்க்கரை. அதுக்கப்புறம் இதுக்கு நான் இந்த 10 வாழைப்பழத்துக்கு ஒரு 200 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட நம்ம வாசனைக்கு ஒரு 4-5 ஏலக்காய். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பழுத்த வாழைப்பழத்தை நல்லா உரித்து வச்சுட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 150 கிராம் சர்க்கரையோட இந்த ஏலக்காய் எடுத்து வச்சுருக்க ஏலக்காயும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கிற பழங்களையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கையில் பிணையிறத விட நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு சர்க்கரை அப்புறம் அது கூட மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். அதனால் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அந்த பழத்தையும் சர்க்கரை ஏலக்காய் இந்த 3ஐயும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது கூட நான் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைய போகிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கலவையோடு சேர்த்து நல்லா கையில் பிணைஞ்சிக்கோங்க. நீங்கள் ஸ்பூனில் பிணையிறத விட நம்ம பிணையும் போது நமக்கு நல்லா அது மிக்ஸ் ஆகி வரும். அப்புறம் நமக்கு அந்த மாவு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டே வரும். அதனால் நல்லா கையில் பிணைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் இந்த மாவு ஃபுல்லாக சேர்த்து இது நல்லா பிணைஞ்சிட்டிங்கன்னா மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் இந்த மாதிரி இந்த இதில் இருக்கணும். உங்களுக்கு எடுத்து அது எண்ணெயில் போடுற மாதிரி ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாவு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுருங்க. நீங்கள் இந்த மாவு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காஞ்சதுன்னா அந்த டைம் நமக்கு போதும். இந்த மாவு கொஞ்சம் நல்லா லைட்டாக புளிச்சு நமக்கு உப்பி வந்துடும். நம்ம இதில் இந்த மாவில் நம்ம சோடா பேக்கிங் சோடா எதுவும் சேர்த்தாமையே உங்களுக்கு நல்லாவே வரும், சாஃப்டாக வரும். பேக்கிங் சோடா சேர்த்துறது உடம்புக்கு அவ்வளோ நல்லதில்லை. அதனால் நீங்கள் இதை பிணைஞ்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் எண்ணெய் காய வச்சு ரெடி பண்ணிவிட்டு இதை போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நல்லா சாஃப்டாகவே வந்துடும் போண்டா. இப்போ பாருங்கள், நான் இந்த மாவை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது நான் எண்ணெயை காய வச்சுட்டேன். ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் நான் இந்த கடாயில் ஊற்றி காய வச்சுருக்கேன். இது நல்லா காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த தயார் பண்ணி வச்சுருக்க மிக்ஸு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் அந்த எண்ணெயில் போட்டுட்டு 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக வந்தோடனே நம்ம அதை போண்டாவை எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சம் அதிகமாக தீ இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே வெளியில் செவந்துடும், உள்ளே வெந்திருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததும் எடுத்துடலாம். இவ்வளோதாங்க வாழைப்பழ போண்டா. நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸுக்குள்ளே நம்ம இந்த ஸ்வீட் ரெசிப்பியை ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி நான் மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி போண்டாவை ரெடி பண்ணிட்டேன். இது ஒரு 2 நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது கெடாது, ஏன்னா இதில் கெட்டு போகிற பொருள் எதுவுமே நம்ம சேர்த்துல. கெடாது, நல்லா நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஒரு சில குழந்தைங்க வாழைப்பழம் அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் போண்டாவாக செஞ்சு கூட இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.